தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மகாகவியோட இந்த வரிகளில் ஏதோ ஒரு நெருப்பு இருக்கு. 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமாக சாப்பிட்டு பேசிட்டு தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்தி வயசாகி வாழ்க்கையை முடிக்க போகிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு சாதனை வாழ்க்கையை வாழ்ந்து இறந்த பிறகு நம்முடைய பேர் நிலைக்கிற மாதிரி வாழ்ந்து காட்ட போகிறோமா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. பொதுவாக மனசு சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் இந்த பாடலை 2-3 முறை உச்சரிக்கும் போது உட்கார்ந்த மனசு மறுபடியும் போராடுறதுக்கு எழுந்து நின்றுடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. ஹாய் காய்ஸ், அறிவை தேடும் மொழிகள் எங்களோடு இணைய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.